மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பொள்ளாச்சி விவகாரத்திலே குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்தார். பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் அதிமுக ஆட்சி நிற்கவில்லை. அவங்களுடைய கட்சியில சில பேர் பொறுப்பில் இருந்த காரணத்தால், அவர்களுக்கு சில பேர் நெருக்கமானவர்களாக இருந்த காரணத்தால் அவர்களை குற்றவாளிகளை பாதுகாப்பது, அவர்கள் மீது வழக்கு கூட பதிவு செய்ய அவர்கள் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாருக்கும் அதிமுக ஆட்சி மீதோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ நம்பிக்கையே இல்லை என்ற காரணத்தால் தான் அவர்கள் அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அதனால் அவங்களா முன் சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரவில்லை. வழக்கு பதிவு செய்து ஒழுங்காக அவர்கள் வழக்கை நடத்தியிருந்தால், அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் சிபிஐக்கு மாற்றிக்க வேண்டிய அவசியம். அதனால் சிபிஐக்கு மாற்றினது தனக்கு ஏதோ பெருமை அப்படின்னு நினச்சிட்டோம்னா அது வைக்கப்பட வேண்டிய விஷயம். தேர்தல் பண்ணிக்கிற ஆலோசனை கூட்டங்கள் தொடங்கியிருக்கீங்க. 4 தொகுதி 4 மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் அவங்க நியமிக்க போகிறாங்க. அப்புறம் பேசப்பட்டு எப்படி இருக்கும்? அது 22 தொகுதிகள் இருக்குது. ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன், ஒரு ஆலோசனை. நாளைக்கு சங்கரம் கோயிலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுதான் இல்லை எப்படி இருக்கும் 22 தொகுதிகள் அப்படிங்கிறது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி? எல்லா தொகுதிகளும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய தொகுதி. தென் மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் சொல்லுவோம். முதல் இங்கே திருநெல்வேலியில் கூட்டம் நடத்திருக்கீங்க. மக்களுக்கு தெரிவித்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கீங்க. அடிக்கடி வரக்கூடிய இடம் தாங்க திருநெல்வேலி. நானும் கட்சியில் இருக்கேன், துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அதனால கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.